ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஸ்தாய திமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். நமஸ்கார நேயர்களே, இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சனி பெயர்ச்சி. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குபேரனோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலேருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் சொல்லக்கூடிய மீன ராசிக்கு சனீஸ்வர பகவான் பெயர்ச்சியாரார். அதாவது இரவு 9:44 மணிக்கு பெயர்ச்சியாரார். அப்போ இந்த சனியோட இந்த ஆதிக்கம் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த நம்ம பதிவுல பார்க்க போறோம். இந்த பதிவுல நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மேஷராசி. மேஷராசி நண்பர்கள் அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்ன பலனை தரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். மேஷராசிக்காரங்களுக்கு 7 சனி காலகட்டம்ங்கிறது ஆரம்பம். அதாவது இந்த 7 சனி காலகட்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஜென்ம ராசிக்கு முன்னாடி சனீஸ்வர பகவான் வரும்போது நமக்கு இந்த 7 சனியோட ஆதிக்கம்ங்கிறது ஆரம்பம். இப்போ மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சனீஸ்வர பகவான் மீன ராசிக்கு வர்றார். அதாவது மேஷராசிக்கு முந்தின ராசிக்கு வரும்போது இப்போ மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 7 சனியோட ஆதிக்கம்ங்கிறது ஆரம்பமாகுது. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 2.5 வருஷ காலம் சனீஸ்வர பகவான் விரய சனியா உள்ள வர்றார். அடுத்த 2.5 வருஷ காலம் பார்த்தோம் அப்படின்னா மேஷத்திலேயே அவர் பிரவேசிக்க போறார். அப்படிங்கும் போது ஜென்ம சனியா உள்ள வரார். 3வது 2.5 வருஷ காலகட்டம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பாத சனியா உள்ள வரார். இப்ப முதல்ல வரக்கூடிய இந்த சனி அப்படிங்கிறது விரய சனி. அப்படிங்கும் போது மேஷராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்? ஒரு சின்ன விஷயம்தான். ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதியிலேருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் இவங்க பார்த்தோம் அப்படின்னா மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காங்க. அப்படிங்கும் போது எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனம் தேவை. எந்த ஒரு விஷயத்தை அவங்க செய்யறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை யோசிச்சு அவசரப்படாம முடிவெடுக்கணும். முடிஞ்சது அப்படின்னா அந்த விஷயத்த பண்ணாம இருந்துருங்க. அதாவது புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணணும்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த முதல் 2 மாச காலகட்டத்துக்கு வேண்டாம். ஏன்னா இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலேருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு சனீஸ்வர பகவான் பெயர்ச்சியாரார். அப்படிங்கும் போது ஏப்ரல் 28ஆம் தேதி வரைக்கும் அவர் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு சனி மூவ் பண்றார். ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குருவோட இடத்துக்கு வர சனீஸ்வர பகவான். அப்படிங்கும் போது குரு பகவான் கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் சனி பகவானால் கொடுக்க முடியும். அதுதான் உண்மையான விஷயம். இந்த இடத்துக்கு வர்றது சனி பகவான் என்ன அப்படின்னா, பல ராசிகளுக்கு நல்ல யோகமான காலகட்டம் இந்த இடத்துக்கு வர்றது. இப்போ ஒரு ராசிக்குள்ள ஒரு கிரகம் வருது அப்படின்னா நம்ம முதல்ல கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல 4ஆம் பாதம் வர்றாரு அப்படின்னா அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனம் ராசியில, அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் வந்துடுறாரு. அப்படிங்கும் போது ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பாதங்கள் மாறும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த யோகங்கள் அந்த பாதிப்புகள்லயும் மாற்றம் இருக்கும். அதை நம்ம பார்க்கணும். ஒரே இதுவா போகாது. இப்போ இந்த 2.5 வருஷ காலம் முதல்ல 2.5 வருஷ காலம் விரய சனி அப்படின்னா அந்த 2.5 வருஷ காலகட்டமும் நமக்கு ஒரே பலனை தான் தருமா அப்படின்னா அப்படி கிடையாது. கொஞ்ச நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நமக்கு ஒரு மீடியமா கிராஜுவலா போயிட்டு இருக்கும். ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த 7 சனி அப்படிங்கிறது இந்த 3 ஸ்டெச், முதல் 2.5, 2வது 2.5, 3வது 2.5 இந்த காலகட்டத்துல எல்லா விஷயத்திலையும் மேஷராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அவசரப்படாம 1க்கு 10 தடவை யோசிச்சு செய்யணும். எந்த ஒரு புதிய முயற்சிகள் அதை ரொம்ப ரொம்ப யோசிச்சு பண்ணணும். அவசரப்படவே கூடாது. இப்போ ஒரு இடம் வாங்குறோம், ஒரு வீடு வாங்க போறோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷனை நல்லா வெரிஃபை பண்ணி வாங்கணும். ஈஸி போட்டு பார்க்கணும். அந்த இடத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவசரப்படாம அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனா மேஷராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, வெளியில நிறைய பணத்தை கடனா வாங்காதீங்க இந்த காலகட்டத்துல. ஏன்னா இந்த காலகட்டம்ங்கிறது முதல் 2.5 வருஷம் உங்களுக்கு விரய சனியா உள்ள வர்றார். அப்படிங்கும் போத மன சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல் ரீதியான உபாதைகள், மருத்துவ செலவுகள், அதுக்கப்புறம் வாகன செலவுகள்,
அப்புறம் வந்து வீட்டுல வந்து இந்த சின்ன சின்ன திருட்டு பயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கும் போது எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனம் தேவை. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள், இந்த மாதிரி வேலையில இருக்கக்கூடிய நபர்கள் என்ன இந்த 2.5 வருஷ காலகட்டமும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உயரதிகாரிகள் சொன்ன வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசாமல் அப்படியே அமைதியா போறதுங்கிறது தான் இந்த காலகட்டத்துல நல்ல விஷயம். ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உத்தியோகத்துக்கு உத்தரவாதம் கிடையாது. அதே மாதிரி பிசினஸ்ல இருக்கும். பிசினஸ்ல பண்ணிட்டு இருக்கேன் சார், ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஜாயிண்ட் வெஞ்சர்ல பண்ணிட்டு இருக்கேன், எந்த ரீதியான பிசினஸ் பண்ணினாலும் இதை வந்து அடுத்த ஸ்டெச்சுக்கு மூவ் பண்ணாதீங்க. இந்த காலகட்டத்துல இப்ப என்ன பிசினஸ் இருக்கோ அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருங்க. புதுசா வந்து இந்த தொழிலை வந்து நான் விரிவுபடுத்துறேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 4 கோடியை உள்ள கொண்டு வரேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல பண்ணாதீங்க. ஏன்னா முதல் 2.5 வருஷம்ங்கிறது அந்த விரய சனியோட காலகட்டம். அப்படிங்கும் போது எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனம் தேவை. அதே மாதிரி குடும்பத்துல பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவி அவங்கள் உறவுகள்ல இந்த மாதிரி காலகட்டம், இந்த மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2.5 வருஷ காலகட்டத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன மனக்கசப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். சில பேர் வந்து ஃபேமிலியை விட்டு வெளியில போகக்கூடிய நிலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஆனா என்ன இதுக்கெல்லாம் மெயினான விஷயம் அப்படின்னா, நம்ம பேச்சுவார்த்தையை வளர்க்காம நம்ம வந்து விட்டு கொடுத்து போறக்கூடிய தன்மையில நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல நம்ம வந்து தப்பிச்சு வெளியில வந்துடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்றேன். என்ன அப்படின்னா, இந்த சனியை பொறுத்த வரைக்கும் சனியை வந்து ஜாதகத்துல வந்து அவரை வந்து நீதிக்கரசர், நீதிமான் சொல்லுவார். அப்படிங்கும் போத சனி இந்த 2.5 வருஷ காலகட்டத்துல நம்ம கூட டிராவல் பண்றாரு. அப்படிங்கும் போது நம்ம என்ன ஒரே விஷயம்னா, யாருக்கும் எந்த மனசளவுல எந்த ஒரு கெடுதலும் நினைக்காம, யாருடைய குடியையும் கெடுக்காம, யாரோட மனசையும் வந்து காயப்படுத்தாம, பண ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் செய்யாம நீங்க பாட்டுக்கு நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க ஈஸியா வந்து அது என்ன சொல்லுவாங்க, அந்த 2.5 வருஷ காலகட்டத்தை நீங்க வந்து சர்வசாதாரணமா கடந்து போயிடுவீங்க. ஆனா என்ன இதுல ஒரே விஷயம் அப்படின்னா, வழிபாடு இதை வந்து மெயினா பண்ணணும். இந்த மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர காயத்ரின்னு சொல்லக்கூடிய ஓம் காகத் வஜாய வித்மகே கட்கஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத் டெய்லி வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களால முடிஞ்சது அப்படின்னா 51 தடவை இல்ல 108 தடவை சொல்லிட்டு கிளம்புங்க. தவறாம சனிக்கிழமை அன்னைக்கு நவக்கிரக சன்னதியில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உங்க கையால எள்ளு விளக்கு போட்டுட்டு வாங்க. இதை வந்து நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. இதை பண்ண சனியோட அனுகிரகம்ங்கிறது கிடைக்கும். நான் திருப்பி நான் சொல்றேன், தயவுசெய்து தவறா நினைச்சுக்காதீங்க. அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் நீதிக்கு அரசர். அப்படி நீதிக்கு புறம்பா நம்ம என்ன வேலைகள் செஞ்சாலும் அதுக்கு கொடுக்கக்கூடிய தகுந்த தண்டனைய இந்த காலகட்டத்துல சனி பகவான் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிடுவார். அதை வந்து நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். அது தவிர கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்துல கொஞ்சம் குடுக்கல் வாங்கல்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த ஒரு ஃபைல் நீங்க வந்து எடுத்து அதை வந்து ரெடி பண்ணி மூவ் பண்றீங்கனாலும் 1க்கு 10 தடவை கேர்ஃபுல்லா அதை வந்து வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுங்க. இது வந்து எல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் தேவை, கூடுதல் முயற்சிகள் தேவை. இந்த காலகட்டத்தில் படிப்புல நல்லா உழைச்சா மாத்திரமே நம்ம வந்து தகுந்த கோர்ஸ் எடுத்து அதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வெளியில வர முடியும். ஏன்னா இப்ப முதல் இந்த 2.5 வருஷம்ங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் அவ்வளவு பெரிய காலகட்டம்ங்கிறது கிடையாது. அதை வந்து மைண்ட்ல வச்சுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செயல்படுங்க. அதை தவிர வந்து எல்லாருக்கும் ஜென்ரலா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இயல்பான நிலை இப்ப என்ன இருக்கோமோ அதை வந்து அப்படியே கிராஜுவலா மூவ் பண்ணி கொண்டு போங்க, வேற எதுவும் பண்ண வேண்டாம். அதாவது இதுக்கப்புறம் வந்து நம்ம புதிய முயற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு இந்த காலகட்டத்துல போகாம இருக்கிறது தான் சால சிறந்த விஷயம். அதை தவிர நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன்னா, உங்களோட சுய ஜாதகத்துல இப்ப இருக்கக்கூடிய நிலை என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க. ஏன்னா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற பலன் எல்லாமே நாமத்திரம் கிடையாது. எல்லா ஜோசியரும் சொல்லக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, பொதுவான பலன், மேஷராசிக்கு உண்டான பொதுவான பலனை தான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அப்போ உங்களோட சுய ஜாதகத்துல உங்களுக்கு இப்ப என்ன தசாபுக்தி நடக்கிறது, என்ன தசையில இருக்கீங்க, என்ன புக்தியில இருக்கீங்க, அதை தவிர
இப்போ உங்களோட ஜாதகத்துல சனீஸ்வர பகவானோட அந்த நிலை என்ன இருக்கு, அவர் என்ன கட்டத்துல உட்கார்ந்துருக்காரு, என்ன பொசிஷன்ல இருக்காரு, இதெல்லாம் பார்த்தாதான் உங்களுக்கு உண்டான அந்த கரெக்ட் பலன்கிறத சொல்ல முடியும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியத்தை கொண்டு போயிட்டு நீங்க ஜாதகத்தை காமிச்சு பார்த்துங்க. அதுக்குண்டான பலன் பரிகாரங்கள் எல்லாருமே அவன் சொல்லுவாங்க, எல்லாமே இருக்கும். பட் முதல் இந்த 2.5 வருஷ காலகட்டங்கிறது இந்த மேஷராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 வருஷ காலகட்டம்ங்கிறது. அதனால இந்த 2.5 வருஷ காலகட்டமும் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாமல் முடிவு பண்ணுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதை மாத்திரம் பார்த்துங்க நேயர்களே. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் சொல்லக்கூடிய 9884277263, இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர்ல உங்களுக்கு ஜாதகத்துல என்ன ஒரு விளக்கம் வேணும்னாலும், என்ன ஒரு சந்தேகம் வேணும்னாலும் நீங்க தாராளமா இந்த நம்பர்ல என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நிச்சயமா அதுக்கு உண்டான உங்களுக்கு பரிகாரங்களோட சேர்த்து அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு நல்லபடியா செஞ்சு கொடுக்குறேன். மேலும் ஏதாவது ஜாதகத்தை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க தாராளமா என்ன எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.